என்னத்த கரகணுமாண்ணா எழுபது கரெக்ட் பார்ப்பேன். நேத்தை சென்னை நான் உன்னிட்ட எழுபது ஆயில போட்டு வைக்கணும். போறேன் 2 நேரம் போட்டுட்டு போனது. நான் போறது முன்ன ஒரே வீட்டுக்கு போனோம். அது என்ன செய்ய அடிச்சாதேனா சட்டை பட்டன் சாணி வச்சு நீ ஒரு அடிச்சாதே இல்ல. நாங்க எல்லாம் நவத்துல ஊசி குத்துவாங்க நாங்க படிச்சோம். நவ கண்ணுக்கு இடையில குத்துவோம் அந்த டைலர். இது என்னத்து உள்ளது? இதுக்கு பட்டன்ஸ் வச்சு போய் சட்டைக்கு. இந்த கலர் எப்படி இருக்கு? நீ அடிக்க ஊசிய எங்க கலர் என்ன நூல் பாரு. ஒரு இது என்ன கலர்? இது நல்லா அதல்ல இருக்கு. அப்ப வேற அதோட இது கொள்ளலாம். அது சோப்பு இல்லையா? பிளவுஸுக்கு பார்டர் ஒட்டச்சிட்டு இல்லையா? எம்ப்ராய்டிங் வரை சொல்லி தரேன். ஆனா நீ ஒழுங்கா நான் செல் ஒளி கேட்கணும். மனசிலாச்சா? ஃபர்ஸ்ட் அளவடிக்கிறதெல்லாம் எழுதிப்படி. ஏன்னா சரி இங்கே ஈஸியான எள்ளு போல இதாக்கி கிளியர் ஆக்கி விடும். ஆமா கரெக்ட் விடுவோம் எள்ளு போல. இல்லண்ணா பள்ளியோட துறக்கலையா? அது எல்லாம் ரெடிமேட் உலகாக அதிகம் போகுது பாத்துக்க. வர நமக்கு ஏதாவது வர நம்ம கல்யாணம் ஆக்குறோம். ஓ சரி காலை ஒண்ணும் இல்ல. குடும்பத்துல ஒரு கல்யாணம் ஒரு பிளவுஸ் ஒன்று தச்சணும். உங்க மைனியா இருக்கு என்னங்க கார்டு உண்டு. அப்படியா? சரி 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 போய் இத குட்டி எடுத்து தச்சலாம். இந்த பலாசா கொலாசா எனக்கு அவன பாரு. இல்ல நான் அங்கிள் இல்ல ப்ரோ. ஓகே டெய்லர் ப்ரோ. இதுல பலாசா 2 எண்ணம் இருக்கு. அது நீங்க பையன்மாரோட அது என்ன பேக் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டைல்ல வச்சு பண்ணனும். ஓ இப்போ உள்ள புதிய மாடல் அப்படிதானே? ஓ சரி சரி. ஒரு பென்சில் ஃபிட் மாடல் இருக்கு. அது பேக் ஆக்கணும். ஓ சரி பென்சில் ஃபிட் போய் இந்த பையல யூனிஃபார்ம் அடிச்சோம். அது போல தாத்தா எனக்கு இந்த நிக்கர்ல ஜிப் இல்ல. ஒன்னு ஜிப் வைக்கலாம். தாத்தா வத்தானோ விളിച്ചാத. ஒன்னு ஜிப் வச்சேன்னா நான் அதை செல்லு. ஏனா அவர் வயசு கம்மி இல்ல. சின்ன வயசு. தாத்தா போல இருக்கு. அப்படிதான். இல்ல நான் நிக்கர். போய் இந்த அளவு ஒன்னு எடுத்தா நான் போயிடுவேன். இல்ல நான் அளவு ஒன்னு எடுப்பா. ஏராச்சி அவளுக்கா இந்த முன்னாடி இல்ல அவளுக்கு ரெடிமேட் தான். எனக்கு எடுத்தா போதும். நான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு அடிக்கு. எடுத்துரு அக்கால எடுத்துரு. செஸ்ட் அது ஒரு 42 இருக்கும். இறக்கம் அது ஒரு 15ண்ணா. குறுக்கண்டான அது கரெக்டா 27 இருக்கும். எழுதியாச்சு போய். அப்ப கைக்கு சுத்தல ஒண்ணு செல்லு பாப்போம். உமா மகேஸ்வரி அக்காளுக்கு அதே அளவு கரெக்டா 15 இருக்கும் பாரு. இருக்கா அக்கா பேக்ல எப்படி ஜன்னல் வச்சலமா? ஜன்னல் ஆமா தம்பி ஒரு கொஞ்சம் நீட்டா காத்து போற மாதிரி பெருசா இல்ல. அது இப்போத மாடல். என்ன எல்லாரும் அரைக்கவே ஒரு அம்மா அப்ப ஓபன் அப்படி கிணறு மாடல்ல ஒன்னு இருக்குல்ல இப்போ ரவுண்ட் சரி அக்கா. அதுல ஒரு கிளாஸ் வச்சு விட்டு. சரி சரியா போ. நீ வரண்டா முட்டி. புதிய மாடல் ஓய் சரி அடுத்த அளவு ஓகே தானே? இப்போ நான் அடிக்க மாதிரி ஒரு அளவு. என்ன தாத்தா அம்மா ஒண்ணு செய்யாதுங்க. இடுப்பு 43. போய் என்ன காலி கடலங்க போய் பிளவுஸ் எடுத்து போய் காலி கடல நோண்டிட்டு பாவாடை கடந்து போவாங்க போயிரு. 3 நாள் தான் நேரம் தைச்சு பறக்கி தரணும். இது வீடு காண போடுகா இல்ல காலத்துக்கு என்ன வீடு காண போறாங்கன்னா ஸ்பீக்கர் வச்சு தர போறியா நீ? போய் 3 நாளைக்கு முன்னாடி சாணத்தை தாரு. உள்ளியா எங்கட கூட வா. அதுக்கு தக்கன கொஞ்சம் அர்ஜென்ட். அதனால அர்ஜென்ட் ஒண்ணு இல்லை. ஏன்னா நீ தைச்சு தந்தா போதும் சமயத்துக்கு. போய் மட்டும் பேச முடியாது. தலை சுத்தி அழி வையா உடனே வா போ. ஜன்னல் கொஞ்சம் வச்சா போதும். நீ ஜன்னல் இல்ல கிணறு வச்சு கிளாஸ் வச்சலாம். அட்வான்ஸ் ஒரு ஜிபேல போட்டு விடியே. சரியா சரி போ. அதுக்கு பேரம் பாருங்க Dress இருக்கு அங்க இது மென்ஸ் வேர்ல போய் எடுத்துருக்குதியா துணி? இப்போ எந்த குட்டி குட்டியோட துணி போடுறது எல்லாம் பையனோட துணி தானே போடுவாங்க. அங்க பேர்ல தான் விமன்ஸ் மத்த மாதிரி நான் ஷப்போ டே வா நீ. இங்க பாரு துணியெல்லாம் வச்சிருக்கியா? லைனிங் துணியை காணல இல்லையா? இனி அதுல கைட்ட கிடைக்கல. அதையும் எடுத்து வச்சு தச்சில நான் என்ன செய்ய? எனக்கு கேப்பா என்ன நிலை நிக்கா பத்தி அவளுக்கு 3 நாள் அட்வான்ஸ் தரலாம். நீ என்ன தருவாளா? பைசா ஒண்ணும் குழப்பம் இல்லனா எப்படி குடுப்பீரனா? பயங்கர ஆர்டர் 27ஆம் தேதிக்கு அவளுக்கு கல்யாணம் எப்படி குடுப்பியா நீ? ஸ்கூல் பிள்ளைகள் உள்ளது கடை என்ன செய்யணும்? இனி கண்ணு முழிச்சிருந்து அந்தி வந்து நிப்பா மச்ச சேகர் என்னத்தையா செய்து வச்சல? நீ இனி ஒரு இடம் பேர் அதே லீவ் கொண்டோம். நேரா சொன்ன லீவ் எடுத்துறாத. எனக்கு ஒரு 50 ரூபா கூட்டி தான் நான் இங்க நீ வார முன்ன சம்பளத்துல குறியா இருக்கா? ஒரு துணி எடுக்க ஓகே துணி தச்சா சரி தையும். நான் இவருக்கு பைசா ஊசி கொருக்கு முன்ன அதுக்குள்ள 150 ஒரு 50 ரூபாய் எடுங்க. நான் அந்த மகேஷ் அண்ணன் உள்ள முடிஞ்சு ஆளு தக்கன இல்ல. அல்ல வை இதெல்லாம் அளந்து பார்த்தானே பட்டன் வச்சா எல்லாம் கரெக்டா இருக்கு. பரவ இப்படி இருக்க கூடாது. அது ஒமகா புத்தி. 3 days later. நேத்தை வெள்ள ஜாதியம் 10:30 மணி இருந்து முடிச்சு அவ்வளவு பிளவுஸ் எல்லாம் சவுந்தலால துணி எல்லாம் கொடுத்துட்டேன். நீ 9:30 மணி தள்ளிட்டு போயிட்டா இல்லையா? பைசா எல்லாம் தந்தாச்சு. நீ 29ஆம் தேதி சரவணனுக்கு பையனுக்கு அந்த ஸ்கூல் பையில தானே அதுதான் என்ன வெட்டிட்டு இருக்கீங்க. ஜவானே ஜவா ஓய் இந்த பையில நிக்கர் அடிச்சது யாரு? நான் தாய் இனி பரம் எனக்கு ஜிப்பு கடையில மோளுவாங்க. அவன் கடையில மோளுவானா? நான் அவனுக்கு பேம்பஸ் வாங்கி வச்சு கொடுப்பேன். ஒன்னே அவன் பரம ஜிப்பு வச்சு வந்தேன். இது முன்ன ஜிப்பு வச்சா மோளுவானா கடையில மோளுவானு புறத்த வச்சது. உடஞ்சவா இந்த குட்டிங்க ஓய் அந்த குட்டிய துணி தந்து என்ன தந்தே? எள்ளு வர குறுக்கி தாங்க நீங்க. ஏன்னா மோளை மொத்தம் நடக்க முடியாம வந்துருக்கு. போய் பென்சில் பிட்டு பேண்டில
பாவாடை எப்படி தைச்ச முடியும்? அவ்வளவு அதாவது நல்லா தானே அக்கா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா. இப்படி கல்யாணம் விட்டு போனா யாரெல்லாம் பாப்பா? நான் பாப்பேன். ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் அவளை பட்டாடி தைச்சுங்களா? ஆமா, அந்த சுல்தானி பாட்டு சுல்தானி. அந்த பாட்டுல அதுக்கெல்லாம் அழகா இருக்கு. சரி இது அவ்வளவு விடுங்க. இவன் 2 பேரும் செய்த தப்புன்னு வைப்போம். சரி. உங்களுக்கு உள்ள பிளவுஸ் நேரத்தை மத்தியானத்து அப்புறம் இருந்து ராத்திரி 9:30 இவனை விரட்டி விட்ட அப்புறம் பார்த்து செய்திருக்கீங்க. 10:30 11 மணி ஆச்சு. பார்த்து தைச்சியா நீ? ஆமா. உடனே நீ மாறு. டேய், எங்க வச்ச வேண்டியத நீ எங்க போய் வச்சிருக்கிறீ? நீதானே சொன்ன என்ன தண்ணே? தலை சுத்துதுன்னு. இப்ப தலை சுத்தி ரொம்ப கரெக்டா இருக்கா இல்லையா? கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு.